அஞ்சலி அவசரமாக சரவணனை அழைத்து மயில் உண்மையில் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை கூறுகிறார். தன் தாயை சர்க்கரை நோய் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அங்கே மீனாவோடு மயில் வந்திருப்பதை நேரில் பார்த்ததாகச் சொல்கிறார். மயில் வழக்கமான மாதந்திர பரிசோதனைக்கு வந்திருப்பதை மருத்துவமனை பதிவேடு மூலம் உறுதி செய்த அஞ்சலி, உன் குழந்தை மயிலின் வயிற்றில் வளர்கிறது, இனியும் அவளை கஷ்டப்படுத்தாதே என்று சரவணனை எச்சரிக்கிறார். முதலிலேயே இதை ஏற்க மறுக்கும் சரவணன் பிறகு அஞ்சலியின் வற்புறுத்தலால் ஒரு முடிவெடுத்து வீட்டுக்கு வருகிறார். பாண்டியனிடமும் கோமதியிடமும் மயில் கர்ப்பமாக இருக்கும் செய்தியைச் சொல்கிறார். நேற்றே இதை பற்றி மயில் பேச வந்தபோது தான் நம்பாமல் திட்டி அனுப்பியதையும் வருத்தத்துடன் பகிர்ந்து கொள்கிறார். அப்போது அங்கே வரும் மீனாவிடம் கோமதி உண்மையை வினவ தான் மயிலை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதை மீனா ஒப்புக்கொள்கிறார். மயில் தற்கொலை போன்ற தவறான முடிவை எடுக்க முயன்றபோது தான் தடுத்து அவருக்கு வேலை வாங்கி கொடுத்து பிறகு உடல்நலக் குறைவால் பரிசோதனை செய்தபோது கர்ப்பம் உறுதியானதாக மீனா விளக்குகிறார். இதைக் கேட்டு பாண்டியன் அதிர்ச்சியடைந்தாலும் மயிலின் கர்ப்பம் குறித்த உண்மை இப்போது குடும்பத்தாருக்குத் தெரிய வந்துள்ளது. மீனா சொன்ன உண்மைகளைக் கேட்டதும் பாண்டியனும் கோமதியும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். தங்களுக்கு தெரியாமலேயே மீனா இவ்வளவு பெரிய விஷயத்தை தனியாக கையாண்டதை எண்ணி பாண்டியன் முதலில் கோபப்படுகிறார். ஏன் மீனா, இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லக்கூடாதா என்று கேட்க மயில் அக்காவின் விருப்பப்படியே தான் அமைதியாக இருந்ததாக மீனா கண்ணீருடன் பதிலளிக்கிறார். சரவணன் இப்போது மிகுந்த குற்ற உணர்வுக்கு ஆளாகிறார். ஏற்கனவே தான் தவறாக பேசி மயிலை வீட்டை விட்டு அனுப்பியதும் கோயிலில் வைத்து அவமானப்படுத்தியதும் அவர் மனதை ரணமாக்குகிறது. என் குழந்தைன்னு தெரியாமலேயே அவளை பழிவாங்கிட்டேனே என வருந்துகிறார். இதற்கிடையில கோமதி தன் மகனிடம் இப்போதாவது உண்மை தெரிஞ்சதே, இனி காலதாமதம் பண்ணாம மயிலை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் என்று பிடிவாதமாகச் சொல்கிறார். ஆனால் பாண்டியன் சற்று யோசிக்கிறார். மயில் குடும்பத்திற்கும் இவர்களுக்கு இடையே இருக்கும் பகையை நினைத்து தயங்குகிறார். ஆனாலும் தன் வீட்டு வாரிசை சுமக்கும் பெண்ணை அப்படியே விட்டுவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். கதையின் அடுத்த திருப்பமாக சரவணன் மீண்டும் மயிலைச் சந்திக்கச் செல்கிறார். ஆனால் மயில் அத்தனை சீக்கிரம் அவரை மன்னிக்கத் தயாராக இல்லை. உங்களுக்கு தேவைப்படும்போது சந்தேகிப்பதும் உண்மை தெரிந்ததும் ஓடி வருவதும் சரியாக இருக்காது என்று மயில் தன் தன்மானத்தை பேசுகிறார். மயில் சரவணனுடன் மீண்டும் சேருவாரா அல்லது சரவணன் தன் தவற்றை உணர்ந்து எப்படி மயிலை சமாதானப்படுத்துவார் என்று பார்ப்போம். சரவணன் நேராக மயிலை பார்க்கச் செல்கிறார். ஆனால் மயில் அவரை பார்த்ததும் பழைய காயங்கள் நினைவுக்கு வந்து ஒதுங்கிப் போகிறார். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, இப்போ எதுக்காக வந்தீங்க என்று மயில் கேட்க சரவணன் தன் தவற்றுக்காக கண்ணீருடன் மன்னிப்பு கேட்கிறார். உன்னையும் என் குழந்தையையும் நான் சந்தேகப்பட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது மயில், என்னை மன்னிச்சுடு, வீட்டுக்கு வா என்று கெஞ்சுகிறார். ஆனால் மயில் அவ்வளவு சீக்கிரம் பணியவில்லை. ஒரு பெண்ணோட கௌரவத்தை சந்தேகப்பட்டுட்டு இப்போ ஒரு செய்தி தெரிஞ்சதும் வந்து கூப்பிடுறது எந்த விதத்துல நியாயம்? நான் இப்போ சந்தோஷமா இல்லாட்டாலும் தன்மானத்தோட இருக்கேன் என்று உறுதியாகச் சொல்லிவிடுகிறார். சரவணன் சோகத்துடன் வீட்டுக்குத் திரும்பி நடந்தவற்றை தன் பெற்றோரிடம் சொல்கிறார். இதைக் கேட்ட பாண்டியன், நாம செஞ்ச தப்புக்கு தண்டனைதான் இது, மயில் வர்ற வரைக்கும் அவளை கட்டாயப்படுத்தக் கூடாது, ஆனா அவளோட பாதுகாப்பு நமக்கு முக்கியம் என்று முடிவெடுக்கிறார். அடுத்த சில நாட்களில் கோமதி ரகசியமாக மயிலைச் சந்திக்கச் செல்கிறார். ஒரு தாயாக அவர் படும் வேதனையை எடுத்துச் சொல்லி, உன் மேல சரவணன் தப்பு பண்ணிட்டான்தான், ஆனா எங்க வீட்டு வாரிசை தெருவுல விட எங்களுக்கு மனசு இல்லம்மா என்று உருக்கமாக பேசுகிறார். கோமதியின் கண்ணீர் மயிலின் மனதை சற்றே கரைக்கின்றது. மீனாவும் ராஜியும் சேர்ந்து மயிலுக்கு ஆதரவாக பேசி சரவணனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும்படி மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கிறார்கள். இதற்கிடையில் மயிலின் அம்மாவுக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கும் இடையே இருக்கும் பழைய பகை மீண்டும் ஒரு பிரச்சனையாக வெடிக்கிறது. மயில் பாண்டியன் வீட்டுக்குத் திரும்புவாரா அல்லது சரவணன் தன் தவற்றை நிரூபிக்க இன்னும் என்னென்ன செய்யப் போகிறார் என்று பார்ப்போம். சரவணன் வீட்டுக்குத் திரும்பியதும் பாண்டியன் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார். நாம பண்ணது தப்புதான், அதை ஒத்துக்கணும். ஆனா என் வீட்டு வாரிசு இன்னொரு இடத்துல கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது என்று கூறி கோமதியுடன் சேர்ந்து நேராக மயிலின் வீட்டுக்கே செல்கிறார். அங்கே மயிலின் அம்மா வழக்கம் போல சண்டைக்கு வருகிறார். அன்னைக்கு அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க, இப்போ எதுக்கு வந்தீங்க என்று கேட்க பாண்டியன் பொறுமையாக பேசுகிறார். சம்பந்தி, நடந்தது நடந்து போச்சு, சரவணன் செஞ்சது தப்புதான், அதுக்காக அவன் வருத்தப்படுறான். என் மருமகளையும் எங்க வாரிசையும் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போக வந்திருக்கோம் என்று தன்மானத்தை விட்டு இறங்கி பேசுகிறார். மயில் உள்ளே இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கோமதி மெதுவாக உள்ளே சென்று மயிலின் கைகளை பிடித்துக் கொள்கிறார்.
மயில், உன் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. சரவணன் பண்ணதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீ இல்லாம அந்த வீடே வெறிச்சோடி கிடக்கு. தயவு செஞ்சு கிளம்பி வாம்மா என்று உருகி பேசுகிறார். மயில் இன்னும் மௌனமாகவே இருக்கிறார். அப்பொழுது சரவணன் அங்கே வந்து, மயில், நான் உன் முன்னாடி குற்றவாளியா நிக்கிறேன். நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன். நீ வராம நான் போக மாட்டேன் என்று பிடிவாதமாக வாசலிலேயே அமர்ந்து விடுகிறார். மயிலின் மனது கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்குகிறது. மீனாவும் அங்கே வந்து, அக்கா, இப்போ நீங்க எடுக்கிற முடிவுதான் உங்க குழந்தையோட எதிர்காலம். மாமா தன் தப்ப உணர்ந்துட்டாரு. இப்போ நீங்க வராம இருந்தா அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும் என்று பக்குவமாகச் சொல்கிறார். கடைசியில் பாண்டியனின் வார்த்தைகளுக்காகவும் கோமதியின் பாசத்திற்காகவும் மயில் ஒரு நிபந்தனையுடன் கிளம்பச் சம்மதிக்கிறார். நான் வர்றேன், ஆனா பழையபடி என்னை யாரும் சந்தேகப்படக்கூடாது. என் குழந்தைக்கு அப்பாவா சரவணனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என் மனசு மாற இன்னும் காலம் எடுக்கும் என்று கூறிவிட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்குள் மீண்டும் நுழைகிறார். மயில் வீட்டுக்கு வந்த பிறகு சரவணன் அவரை எப்படி பார்த்துக் கொள்ளப் போகிறார் என்று பார்ப்போம். மயில் நிபந்தனையுடன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்குள் நுழைந்ததும் குடும்பமே ஒரு நிமிடம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறது. கோமதி ஓடிச் சென்று ஆரத்தி எடுத்து மயிலை வரவேற்கிறார். இந்த வீட்டு மகாலட்சுமி திரும்ப வந்துட்டா இனியெல்லாம் நல்லதாவே நடக்கும் என்று பாசத்துடன் கூறுகிறார். ஆனால் சரவணனுக்கும் மயிலுக்கும் இடையே இருக்கும் அந்த மெல்லிய இடைவெளி இன்னும் மறையவில்லை. மயில் யாரிடமும் அதிகமாக பேசாமல் தன் அறைக்குச் சென்று விடுகிறார். சரவணன் மெதுவாக உள்ளே வந்து, மயில், உனக்கு ஜூஸ் வேணுமா, இல்ல ஏதாவது சாப்பிடணுமா என்று கேட்க மயில் பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார். உன்மேல எனக்கு அக்கறை இருக்கு மயில், அதைச் சந்தேகப்படாதே என்று சரவணன் சொல்ல, இந்த அக்கறை அன்னைக்கே இருந்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது சரவணா. என் மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட உங்க வாரிசு மேலதான் அதிக அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியுது என்று மயில் பதிலடி கொடுக்கிறார். இதனால் சரவணன் மிகுந்த மனவேதனை அடைகிறார். மறுநாள் காலையில் பாண்டியன் ஒரு முக்கியமான முடிவை அறிவிக்கிறார். மயில் இப்போ விசேஷமா இருக்கா, அவளுக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு போடணும். இனிமே வீட்ல யாரும் அவளை கஷ்டப்படுத்தக் கூடாது என்று கண்டிப்புடன் கூறுகிறார். கோமதியும் மீனாவும் சேர்ந்து மயிலுக்கு வளைகாப்பு செய்வது போல ஒரு சிறிய விசேஷத்தை வீட்டிலேயே செய்ய திட்டமிடுகிறார்கள். இந்தச் சூழலில் மீனாவின் உதவி மயிலுக்கு பெரிய பலமாக இருக்கிறது. அக்கா, மாமா நிஜமாவே வருத்தப்படுறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் என்று மீனா சொல்ல மயில் மெதுவாக யோசிக்கத் தொடங்குகிறார். திடீரென ஒரு நாள் மயிலுக்கு லேசான மயக்கம் வர சரவணன் பதறியடித்துக் கொண்டு ஓடி வருகிறார். அவரை தாங்கி பிடித்து தண்ணீர் கொடுத்து உபசரிக்கும் போது இருவருக்கும் இடையே இருந்த அந்த இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்குகிறது. மயில் முழுமையாகச் சரவணனை மன்னிப்பாரா, அல்லது இடையில் மீண்டும் ஏதேனும் பிரச்சனை வருமா என்று பார்ப்போம். மயிலின் உடல்நிலை சீரானதும் சரவணன் அவரை தன் சொந்த பொறுப்பில் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடிவெடுக்கிறார். அஞ்சலி சொன்னது உண்மையாவே இருந்தாலும் என் கையாலேயே உனக்கு எல்லா சோதனைகளையும் செஞ்சு நீயும் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கீங்களான்னு பார்த்துக்கணும் மயில் என்று சரவணன் உருக்கமாக கூறுகிறார். மருத்துவமனையில் பரிசோதனைகள் முடிந்து மருத்துவர் சரவணனை தனியாக அழைக்கிறார். உங்க மனைவி ரொம்பவே மன அழுத்தத்துல ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு சந்தோஷமும் அமைதியும் தான் ரொம்ப முக்கியம். சத்தான உணவுகளை விட அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க என்று அறிவுறுத்துகிறார். இதைக் கேட்ட சரவணனுக்கு தன் பழைய கோபமான பேச்சுக்கள் நினைவுக்கு வந்து பெரும் குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. வீட்டுக்குத் திரும்பும் வழியில சரவணன் ஒரு பூக்கடையை நிறுத்தி மயில் பிடிச்ச மல்லிகை பூவை வாங்கிக் கொடுக்கிறார். மயில் அதை பெற்றுக்கொண்டாலும் இன்னும் ஒருவித தயக்கத்துடனேயே இருக்கிறார். வீட்டுக்கு வந்ததும் கோமதி ஆவலோடு, டாக்டர் என்ன சொன்னாங்கப்பா, எல்லாம் நல்லபடியா இருக்குல்ல என்று கேட்க, எல்லாம் சரிதான்மா, ஆனா அவளை இனிமே யாரும் ஒரு வார்த்தை கூட காயப்படுத்தக் கூடாது என்று சரவணன் கண்டிப்போடு சொல்கிறார்.